யாவரையும் இந்த காலை வேளையில பார்க்கறதுல மிகவும் சந்தோஷப்படுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நம்ம உயர்த்தும்படியாக நம்ம எந்த இடத்துல எந்த வேலையில இருக்கிறோம்ன்ற நம்ம அதை நினைவு கூறாதபடி நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று விசுவாசித்து இந்த காலை வேளையை அவருக்காக ஒதுக்கி நம்ம அவரை கண்மூடி அவரை நோக்கி பார்க்குமா. சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்த தேவனே, உங்களை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் மத்தியில் ஆசைவாடுகிறபடியா நமக்கு நன்றி சொல்லிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி, எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா தடைகள் மத்தியிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு வழி நடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக ஆண்டவரே நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீரே பெருகணும் ஆண்டவரே, நாங்கள் சிறுகணும் அப்பா. எந்தவித தடைகள் ஏற்பட்டாலும் அப்பா உண்மை துதிக்கும் போது அந்த தடைகளை முறியெடுத்து போடுகிற தேவனா இருக்கிறேன். நீர் எங்களோடு இருந்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிறேன். எங்களை தினமும் காத்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிற அப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்தி உண்மை துதிக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் உண்மை கண்டறியும்படியாக உதவி செய்வதாக ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் கண்ணீரை காண்கிற தேவனா இருக்கிற அப்பா. உமக்கே மகிமை உண்டாவதாக ஆண்டவரே. நீரே உயர்ந்தும் ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் எங்க இடத்துல வந்து இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் வீட்டுக்குள்ளாரும் வந்து இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் எந்த இடத்துல இருந்து உண்மை துதிக்கிறோமோ அந்த இடத்துல வந்து எங்களுக்குள்ள இறங்கட்டும் அப்பா. உண்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. உண்மை வாழ வைக்கிறோம் தேவாவியானவரே, உண்மை வாழ வைக்கிறோம் அப்பா. நீரே ஆசை வருகிறார் ஆண்டவரே.
இந்த கால வேளையில் ஆண்டவரே நாங்கள் எந்த இடத்தில் நின்றாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னமானது வந்து இறங்கட்டும் அப்பா, எங்களோட ஆளுகை செய்யட்டும் அப்பா, எங்களை வழி நடத்தட்டும் அப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளை உங்களுக்காக கொடுக்கும் பொழுது ஆண்டவரே உண்மை கண்டடைய உதவி செய்கிறார் ஆண்டவரே. உங்களுடைய மகிமை வந்து இறங்கட்டும் ஆண்டவரே, உங்களுடைய அக்கினி வந்து இறங்கட்டும் ஆண்டவரே, எங்கள் வாழ்நாளை மாற்றட்டும் அப்பா. உங்களுடைய பிரசன்னை கிடைத்த முழுபடியா ஜெபிக்கிறோம் அப்பா. நீரை வழி நடத்துகிறார். உண்மை துதிக்கிறோம் 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 அப்பா. உமக்கே நன்றி ஏறெடுக்கிறோம் அப்பா. உமக்கே நன்றி நன்றி அப்பா. உமக்கே சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. ஓ ரட்சிகராலப்பா. ஹalleluya. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நம் தேவனை ஆராதிப்போம். ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த
Jesus. We thank you, Lord. We thank you, Jesus. We lift up your name. உமது நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. மீதியான நேரத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கூட உங்களை யாரும் சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன். தேவனாலும் கூட மத்தியில பெரிய காரியங்களை செய்யும்படிக்காகவும் அவர் மத்தியில பேசும்படிக்காக அநேக காரியங்கள் கர்த்தர் வந்து ஆயத்தமாக வைத்திருக்கிறார். இந்த நாளை கூட ஒரு சர்மன் அவங்க மத்தியில கொடுக்கும்படிக்காக கர்த்தர் கிருபை அளித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையை போவதற்கு முன்பாக எனக்கு ஒரு சிறிய ஜெபத்தை செய்வோமாக. ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி அந்த வேலை ஆண்டவரேப்பா, உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தை இந்த நாளில் கூட ஆண்டவரே மெய்யாகவே பேசப்படட்டும் ஆண்டவரே. நீங்க என்கிட்ட என்ன காரியத்தை சொல்ல இருக்கிறீர்களோ தகப்பா, அதை இந்த மூலியமா நீங்க பேசும்படிக்காக கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே. நீங்களே எங்க மத்தியில பேசும்படிக்காக உண்மை நாங்கள் அழைக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள இருக்கிறாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேலை கூட ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை மத்தியில பகுதி உருப்படிக்காக ஆயத்தமாக வைத்திருக்கிறேன். ரெவலேஷன் 14வது அதிகாரம் 7வது வசனம். மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நீதி நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். He said in a loud voice, "Fear God and give him glory, because the hour of his judgment has come. Worship him who made the heavens, the earth, the sea, and the springs of water." ஹல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் ஒரு முக்கியமான ஒரு புஸ்தகமாக காணப்படுகிறது. கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களை வந்து நம்ம இந்த ரெவலேஷன் புஸ்தகத்தை நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் சொல்லுகிறது கடைசி காலங்களை குறித்து அநேக காரியங்களை வந்து பேசப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது, அவருக்கு பயப்படுங்கள் என்ற கர்த்தருடைய நியாயத்திற்பின் நாள் வந்து மிகவும் சமீபமாக காணப்படுகிறது. இந்த வானத்தை பூமி படைத்த அந்த கடவுளுக்கு என்ன செய்யணுமா, நீங்க பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நாள் கூட இந்த sermon-உடைய தலைப்பு எப்படியாக இருக்குன்னா, தேவ பயத்தை குறித்து. அதாவது தேவ பயம் தான் இந்த நாளுடைய sermon. Fear of God. கர்த்தருடைய பயம். அதாவது தேவ பயம் சொல்லும் பொழுது இன்னைக்கு எத்தனை பேருக்கு வந்து கர்த்தர் மேல பயம் இருக்கிறது? இன்னைக்கு முக்கியமா நம்மளுக்கு காணப்படுகிற மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தேவ பயம் நம்மளுக்குள்ளாக இருக்குதா என்றுதான் மிகவும் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக காணப்படுகிறது. அதுவும் அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியில எப்படியாக இருக்குன்னா, இந்த தேவ பயமானது தனிந்து விட்டது என்று பார்க்கிறோம். அநேகருக்கு வந்து இந்த உலகத்துல அநேக பயங்கள் உண்டு. இருட்டை குறித்து பயம் இருக்கிறது, மரணத்தை குறித்து பயம் இருக்கிறது, தன்னுடைய வாழ்க்கை குறித்து பயம் இருக்குது, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கிறது, தன்னுடைய முதலாளிமார்கள் குறித்து பயம் இருக்கிறது. ஆனாலும் நாம் அவர்கள் வணங்குகின்ற தேவனுக்கு அவர்கள் பயப்படுவது கிடையாது. ஹல்லேலூயா. வேதாகமத்துல வந்து பார்த்துட்டேன்னா ஒரு பகுதியில வந்து தேவ பயத்தை நம்ம அதிகமாக பார்க்க முடியாது. எந்த பகுதினா பழையற்பாட்டின் பகுதி. பழையற்பாட்டின் பகுதியில பார்க்கும்போது அங்கு வாழ்ந்திருக்க ஜனங்கள் எல்லாருமே கர்த்தருக்கு உண்மையாகவே அவர்கள் பயந்து வாழ்ந்தார்கள் என்று பார்க்க முடியும். இல்லையா? ஆபிரகாமை பார்க்கலாம், மோசேயை பார்க்கலாம், ஈசாக்கை பார்க்கலாம், யாக்கோபை பார்க்கலாம், தாவீதை பார்க்கலாம், நோவாவை பார்க்கலாம். அநேக ஜனங்கள் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனங்களா இருக்கலாம். அநேக ஜனங்கள் எப்படியாக வாழ்ந்து வந்தார்கள் என்றால் கர்த்தருக்கு பயந்து அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படுத்தார்கள். தேவன் கொடுத்திருக்கிற அனைத்து கட்டளைகளும் அவர்கள் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவன் மீது அதிக பயம் வச்சிருந்தார்கள். தேவன் மீது அதிக அன்பை வைத்திருந்தார்கள். தேவனை முழுமையாக முற்றிலுமாக அவர்கள் கீழ்ப்படிந்து வாழ்ந்து வந்தார்கள் பழைய பாட்டின் காலத்துல. ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு மனுஷன் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்னா, உடனே அவங்க வாழ்க்கைக்கு அந்த நேரத்திலே வந்து கர்த்தருடைய தண்டனை அவர்கள் மீது வரும் என்று பார்க்க முடியும். இன்னைக்கு சம்பவங்கள் பார்க்க முடியும். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் அக்கினி அனுப்பி அவர்கள் அழித்தது, கர்த்தர் தண்ணீரை அழித்து அவர்கள் அழித்தது, அநேக சம்பவங்கள் பழைய பாட்டின் காலத்தை பார்க்க முடியும்.
தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக ஒரு மனுஷன் வந்து கர்த்தருடைய பிரதான ஆசாரியர் வந்து உள்ளுக்கு செல்லும் பொழுது அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு பரிசுத்தம் தேவைப்படுது. ஒரு மனுஷன் பரிசுத்தமா இல்லைன்னா கர்த்தருடைய தேவனுடைய ஆலயத்துக்குள்ள கூட போகிறதுக்கு முடியாது. சாதாரண மனிதர்கள் உள்ளுக்கு போக முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும் தான் போக முடியும். அவர்கள் பிரதான ஆசாரியர்கள் மகா பரிசுத்தத்துக்குள்ள போகணும்னா மிகவும் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். அவர்கள் மீது ஏதாவது ஒரு கரைகள், ஏதாவது அழுக்கான காரியம் சரீரத்தோ வாழ்க்கையில இருந்துச்சுன்னா அவர்கள் அந்த இடத்திலே மறித்து போவார்கள் என்று பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய தேவனுடைய உடன்படிக்கை பற்றிய எடுத்துட்டு தேவாலயத்தில் கொண்டு செல்கிற வேலையில கூட ஒரு மனுஷன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளாத ஒரு மனுஷன் அவன் அந்த உடன்படிக்கை பற்றி கீழே விழுகிறதுக்கு தூக்குகிற வேலையில அவன் அந்த இடத்துல மறித்து போனான் என்று பார்க்கிறோம். ஏன்னா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படவில்லை. கர்த்தருடைய கட்டளைக்கு அது மீறின ஒரு காரியமாக கருத்து, கர்த்தருக்கு விருப்பமில்லாத ஒரு காரியமாக இருக்கு. அது பட்டதுனால இந்த மனிதன் அந்த இடத்துல இறந்து போனதை பார்க்க முடியும். அப்ப பழைய ஏற்பாட்டின் காலத்துல தேவ பயத்தை நம்ம பார்க்க முடியும். ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற விலை என்ன ஆயிடுச்சுன்னா கர்த்தருக்கு மேல் இருக்கக்கூடிய பயம் வந்து நாளுக்கு நாள் ஜனங்கள் மீது இருந்து தங்கி இருக்கு. என்ன ஜனங்களுக்கு எல்லாம் உண்மையாக தெரிந்து கொண்டார்கள் கர்த்தர் மீது நிறைய அன்பு வைத்திருக்கிறார். நம்ம அழிந்து போவது கர்த்தரின் சித்தம் கிடையாது. கர்த்தர் நம்மளை வந்து நமக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அடிகளை வாங்கினார், காயங்களை ஏற்றுக்கொண்டார், நம்மளுக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறார், நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த கடவுள் மேல இருக்கக்கூடிய பயமானது தந்தி விட்டதை பார்க்கிறோம். ஆனால் நம்ம என்ன பார்க்கணும்னா கர்த்தருடைய கிருபையை மாத்திரம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் மீது உள்ள பயத்தை நம்ம விட்டு விட்டோம். அல்லேலூயா. நீதியின் தேவனை என்று கூப்பிட்டு தேவனை நம்ம என்ன பண்றோம், கிருபையின் தேவன் என்று கூப்பிட ஆரம்பிக்கிறோம். கிருபையின் பிரசங்கத்தை கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். அல்லேலூயா. ஆனாலும் நம் தேவன் நீதியின் தேவனாக இருக்கிறார். அவர் ராஜாவாக வரப்போகிற தேவனாக இருக்கிறார். அவர் நியாயத்திற்கு நாளில நம்ம சந்திக்க போற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் கூட மத்தியில 3-4 காரியத்தை மத்தியில கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். தெய்வ பயம் நம்மளுக்குள்ளாக இருக்குது. ஏன்னா தெய்வ பயம் நம்மளுக்குள்ளாக இருந்துச்சுன்னா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க முடியும்? இதற்காக தேவ பயம் நம்மளுக்கு முக்கியமா தேவை. 4 காரியத்துக்கு மத்தியில இந்த நாள் கூட கொடுக்கும்படியாக ஆயுதமாக வைத்திருக்கேன். இல்லையா? ஒருவேளை கூட முதல் காரியம் மத்தியில கொடுக்கும்படியாக என்னவென்றால் தேவ பயம் நம்மளுக்குள்ளாக இருந்துச்சுன்னா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்றால் தேவ பயம் நம்மளுக்கு கீழ்ப்படிதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. Fear of God will lead us to obedience. கீழ்ப்படிதலுக்குள்ளாக நம்ம கீழ்ப்படுகிற ஒரு மகனாக ஒரு மகளாக நம்ம காணப்படுவோம். கீழ்ப்படிதல் என்று சொல்லும் பொழுது எதாக இருக்குன்னா ஒரு சின்ன பையன் வந்து என்னன்னா இந்த தகப்பன் வந்து சொல்ற, நீ போயிட்டு உங்க அறையில சென்று நீ போயிட்டு படிக்க சொல்ற தகப்பனானவர். அப்ப அந்த மகன் என்ன அறைக்கு சென்று கருவை பூட்டி கொண்டு அவன் படிக்காதபடிக்கு என்ன திறனா போன் எடுத்து அவன் வாங்கி கொடுத்தான். இப்ப ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தகப்பனாரோட ரூமுக்கு செல்லு பார்க்கும்பொழுது என்ன இருந்துச்சுன்னா உடனே போன் வச்சுட்டு அவன் புக் எடுத்து படிக்கிற மாதிரி இடத்துல அவன் வந்து நடிக்கிறான். அப்ப அந்த பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா அந்த பையனுக்கு வந்து பயம் இருக்குது. என்ன பயம்னா அப்பா அடிப்பாருன்ட்டு பயம் இருக்குது. அப்பா வந்து தெரிஞ்சிச்சுன்னா அவன் ஏற்றுவாரு, அந்த போனை புடுங்கிடுவாருன்ட்டு பயம் இருக்குது. ஆனாலும் தேவ பயம் என்று சொல்லும்போது அது எப்படியாக காணப்படுதுன்னா ஒரு தகப்பன் சொல்லுகிற வேலையில மகனானவன் கையில ஒருவேளை போன் இருந்தா கூட, ஒருவேளை கம்ப்யூட்டர் இருந்தா கூட, ஒருவேளை அவனால விளையாட முடிஞ்சா கூட அவன் விளையாடாம உண்மையாக அவன் வந்து எடுத்து படிக்கக்கூடிய ஒரு மகனாக காணப்படுவான். அதுதான் தேவ பயம் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நம்ம வந்து உண்மையாக செய்கிறதுதான் கீழ்ப்படிகளாக காணப்படுகிறது. ஒருவேளை கர்த்தர் அநேக கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேரு அந்த 10 கட்டளையும் நம்ம மனப்பாடமாக வச்சிருக்கோம். எது முதல் கட்டளை, எது 5வது கட்டளை, கடைசி கட்டளை கர்த்தர் கொடுத்திருக்கிறது நம்ம ஞாபகத்தை வைத்திருக்கிறோம். ஆனால் ஒரு சிலர் எப்படியாக இருக்கிறார்கள், கர்த்தருடைய கட்டளைகளை முழுமையாக அவர்கள் கீழ்ப்படுத்தி அதை பின்பற்றி வருகிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. வேதாகமத்தை பார்க்கும்பொழுது பழைய ஏற்பாடு எல்லோருமே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வந்தார்கள். ராஜாக்களாக இருக்கலாம், தேவனோட தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் வந்து ராஜா கிட்ட கூட தைரியமாக சொல்லுவார்கள், நீங்க தவறு செய்தீங்க என்று தைரியமாக சொல்லுவார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய பயம் அவர்களுக்குள்ளாக இருந்தது.
ராஜாக்கள் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. நோவாவுடைய கதையை பார்க்கும்போது வாழ்ந்து கொள்ளலாம். நோவா கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த ஒரு மனிதனாக காணப்பட்டான். அந்த தேசத்தில் உலகத்துல எல்லா ஜனங்களும் தேவ பயத்தை இழந்து போனார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயப்படாமல் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு சொந்த இஷ்டப்படி வாழ்ந்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய கோபமானது அநேகர் மீது வந்ததை பார்க்க முடியும். பட் ஆனா கர்த்தர் நோவாவின் குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டார். நோவாவின் மூலியமாக ஒரு குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டார். ஏனென்றால் நோவாவின் இருதயத்துல கர்த்தர் மீது பயம் இருந்தது. 200 வருஷமாக ஒரு வேலையை கட்டுகிற வரைக்கும் அவருக்குள்ளாக என்ன இருந்துச்சுன்னா கர்த்தருடைய பயம் இருந்தது. தேவன் சொன்னதை நிச்சயமாய் செய்து முடிப்பார் என்ற நிச்சயம் இருந்தது. அவர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து வந்த ஒரு மனிதனாக காணப்பட்டார் நோவா. இப்ப நோவா கொண்ட ஒரு காயம் தேவ பயம் இருக்கும்போது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகனாக நம்ம காணப்படுவோம். கர்த்தர் சொல்லுகிறது நம்ம உடனே செய்கிற ஒரு மகனாக காணப்படுவோம். கீழ்ப்படுகிறது உலகத்துக்கு பார்க்குமா கீழ்ப்படுகிறது மூலமா தான் பாவம் உலகத்துக்கு முதலாக வந்தது. மனிதர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை விட்டு தன்னுடைய சொந்த இஷ்டத்துக்கு செயல்படுகிறது வேலையா இந்த உலகத்துக்கு பாவம் வந்தது, உலகத்துக்கு மரணம் வந்தது இல்லையா? இந்த காலை வேலையில கூட கர்த்தர் மீது என்ற பயத்தை நம்ம வளர்த்துக் கொள்ளுகிற வேலை என்ன நடக்கும்னா நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகனாக நம்ம மாறி விடுவோம் தானாக இல்லையா? இந்த காலை வேலை கூட முதல் காரியம் கர்த்தர் மேல் இருக்கக்கூடிய பயம். அது என்ன செய்யணும்னா தேவன் மேல் நம்மள வந்து கீழ்ப்படுகிற நம்ம இருந்ததுக்காக முதலாவது அது கொண்டு வரும். 2வது காரியம் கர்த்தர் மீத நம்ம பயம் இருக்கிறது வேலை என்ன நடக்கும்னா நம்மளை பரிசுத்த பாதையில அது வழி நடத்தும். அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது பரிசுத்தம் என்று சொல்லும்போது அது ஒரு நபரை குறிக்குது என்று சொல்லுது. யார் என்றால் ஆரம்பிக்கக்கூடிய அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்தமான தேவன் என்று நம்மளுக்கு மாற்றம் இல்லை. கர்த்தரை அறியாத ஜனங்கள் கூட சொல்லுவார்கள். உலகமே இயேசுதான் பரிசுத்தர் என்று சொல்லும். அப்ப பரிசுத்தர் என்ற வார்த்தை வந்து கர்த்தருக்கு மட்டும் பயன்படுத்துற காரியம் கிடையாது. நம்மளுக்கும் அந்த வார்த்தையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்றாரு, நான் பரிசுத்தமாய் வாழ்வது போல நீங்களும் பரிசுத்தமாக வாழுங்கள், வாழ முடியும் என்று கர்த்தர் வார்த்தை சொல்லுகிற தேவனுடைய பலன் நம்மளோடு கூட இருந்துச்சுன்னா எப்படியாக இருக்கும் என்றால் நம்மளும் அவரை போலவே பரிசுத்தமாக வாழ முடியும் என்று கர்த்தரை வார்த்தை தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இல்லையா? நம்முடைய தேவன் எப்படியாக இருக்கா? அவர் பரிசுத்தமான தேவனாக இருக்கிறார். ஒருவேளை ஒரு மிலிட்ரி மேனா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. மிலிட்ரி மேன் என்ன பண்ணா தனக்கு பிறக்கக்கூடிய மகன் கூட அவரை போலவே நல்ல டிசிப்ளினா இருக்கணும், அவரை போலவே எல்லாருக்குமே சரியாக இருக்கணும் என்று அவர் விருப்பப்படுவார். ஒருவேளை ஒரு மேத்ஸ் டீச்சரா இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா தனக்கு பிறந்த தன்னுடைய பிள்ளைகளுடைய எப்படி இருக்குன்னா அவர்கள் மேத்ஸ்ல சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுவார்கள். மற்ற பகுதியில் வந்து அவர்கள் சரியாக படிக்காம கூட மேத்ஸ் நிச்சயமா நல்லா செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுவார்கள். சயின்ஸ் டீச்சரா இருந்தா சயின்ஸ் நிச்சயமா நல்லா சிறந்து நீங்க செய்யணும் அப்படின்னு நான் விருப்பப்படுவார். அதே போலதான் நம்ம தேவன் எப்பேற்பட்ட தேவனாக இருக்கிறார் என்று அவர் பரிசுத்த தேவனாக இருக்கிறப்ப நம்ம தேவன் நிச்சயமாக நம்ம மத்தியில நம்ம கிட்ட பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பாங்க. இப்ப நம்மளுக்குள்ளாக பரிசுத்தம் இருக்கிறது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியம். இப்படி நம்ம பரிசுத்தமாக மாற முடியும், இப்படி பரிசுத்தமாக வாழ முடியும்னா வாழ்க்கையில இந்த பாவங்களை விடுதலை வேலையெல்லாம் இல்லையா? நம்மளுக்கு விருப்பமான காரியத்தை நம்ம விடுவோம், நம்மளுக்கு பிடிச்ச காரியத்தை செய்யறத நம்ம நம்மளுக்கு எது ஆசையா இருக்கோ அது நம்ம விட்டுட்டு கருத்துக்கு பிடித்த காரியங்களை செய்ய வேண்டும். கருத்துக்கு கீழ்ப்படைந்து அவர் சொல்லுகிற காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக நம்மளும் அவரை போலவே பரிசுத்தமாய் வாழும். கருத்து கிருபை ஏற்படுத்தியா பாவ வாழ்க்கையை விட்டு வாழும் பொழுது கருத்து வழியாக இந்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறது. மாணவர்கள் இந்த காலவேளை கூட 2வது காரியம் தேவ பயம் உங்களுக்குள்ளாக வந்துச்சு. ஆனால் பரிசுத்தமா வாழ முடியும். நிச்சயமாக மறைவான பாவங்களை நம்ம விட்டுருவோம். ஏனென்றால் நம்ம கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறாரே என்ற ஒரு பயம் நம்மளுக்குள்ளாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு சிந்தனை வந்து தவறாம நம்ம சிந்திக்கணும்னா கர்த்தர் சிந்தனையை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நம்மளுக்கு பயம் வரும். ஏதோ நம்ம இறுதியில் நம்ம கைதமான காரியத்தை நம்ம வைத்திருக்கோம் என்றால், யாருக்கு ஏதாவது கோபத்தை வைத்திருக்கோமே என்றால், யாருக்கு ஏதாவது வெறுப்பை நம்ம எதிர்த்து வைத்திருமே என்றால் கர்த்தர் அதை பார்க்கிறாரே. ஒரு உணர்வு நம்மளுக்குள்ளாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? சோ அனைவரை கர்த்தர் சொல்றார், எதிராக பாவம் செய்கிறவர்கள் நீங்க மன்னிக்க வேண்டும், எதிராளியை நீங்க நேசிக்க வேண்டும், வாயிலாளை நீங்க நேசிக்க வேண்டும். கர்த்தர் சொல்றார். மேல கூட ஒரு
ஒருவேளை உங்க இறுதியில் நீங்க பாவத்தை வைத்திருக்கிறீங்களா, சிந்தனையில நீங்க கடினமான காரியங்கள், யார் மீது கோபங்கள், வெறுப்புகள் இருந்தால் கூட காலையில நீங்க மன்னித்து கர்த்தர் மீது நீங்க பாவம் மன்னிப்பு கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்களை பரிசுத்தமாக மாற்றி கொடுக்கிறார்கள் இல்லையா? ரத்தமானது உங்களுடைய பாவத்தை முழுவதுமாக கழுவினை பார்க்கிறோம். அவன் மீது உள்ள சாபம், அவருடைய தர்மங்களின் சாபங்களை எடுத்து போட்டு பார்க்கிறோம். இந்த வேலை கூட கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக மாற்றுவதற்கு அநேக முயற்சிகளை எடுத்து விட்டார் என்று பார்க்க முடியும். ஆனால் நம்ம பரிசுத்தமாய் வாழ்றதுக்கு நம்மளுக்கு இடம் கொடுக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். அந்த காலங்களில முதல் காரியம் சொல்லியிருந்தேன், தேவ பயம் நம்மளுக்கு கீழ்ப்படுத்தலை கொண்டு வரும். இரண்டாவது காரியம், தேவ பயம் நம்மளுக்குள்ளாக இருந்துச்சுன்னா அது நம்ம வாழ்க்கையை பரிசுத்தமாக மாற்றிவிடும். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் மத்தியில் என்னவென்றால், தேவ பயம் அது நம்மளுக்கு ரட்சிப்பை கொண்டு வரும். அல்லேலூயா. Fear of God lead us to salvation. வாழ்க்கைக்கு salvation, ரட்சிப்பை கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படியாக கொடுத்திருக்கிறார்? இலவசமாக கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பானது நம்மளுக்கு இலவசமாக கிடைக்கிறதுனாலதான் நம்ம அந்த ரட்சிப்பை வந்து சாதாரணமா ஒரு காரியமா நம்ம பார்க்க ஆரம்பித்துவிட்டோம். அல்லேலூயா. நம்ம கஷ்டப்பட்டு இந்த ரட்சிப்புக்காக நம்ம உழைத்திருந்தோம். நிச்சயமாக வந்து இந்த ரட்சிப்பை வந்து நம்ம சாதாரண ஒரு காரியமாக எடுத்திருக்க மாட்டோம். உலக மனுஷன் பார்த்தாக அவர்கள் இந்த ரட்சிப்புக்காக அநேக காரியங்கள் செய்து வருகிறார்கள். அநேகருக்கு உணவு அளித்து பரிமாறுகிறார்கள், அநேகருக்கு உதவி செய்கிறார்கள், அநேக பண உதவிகள், அநேக சாப்பாடு உதவிகள், தந்திர உதவிகள், இதெல்லாம் செய்து என்ன செய்யலாம்னா இந்த ரட்சிப்பை நம்ம வந்து செல்வச்சை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும், நம்மளும் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம செய்யற நல்ல காரியத்தை எல்லாம் பார்த்து கடவுள் என்ன செய்வார்னா நம்மளுக்கு வந்து பரலோகத்தை இலவசமா கொடுப்பாரு. அப்படி என்று உலக மனுஷர்கள் அநேக காரியங்களை போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த காரியங்களில கூட பார்க்கிறோம், தேவன் நம்மளுக்கு ரட்சிப்பை இலவசமாக ஏற்கனவே கொடுத்து விட்டார். பிரியமானவர்களே, ரத்தம் சிந்தி பாவத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் இந்த காரியங்களில கூட இந்த ரட்சிப்பை நம்ம எப்படியாக பார்க்கிறோமே, சாதாரண ஒரு காரியமாக பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பை நம்ம சாதாரண காரியம் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் வார்த்தை நம்மளுக்கு தெளிவாக சொல்லுகிறது, ரட்சிப்பை நம்ம ஒரு நாள் இழந்து போக கூடும். நம்ம வாழ்க்கை ஒன்றும் பழைய வாழ்க்கையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கை வந்து பாவ வாழ்க்கையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கு. ஒருவேளை நம்ம வந்து உலகத்தின் காரியங்களை நம்ம தேடி கொண்டு போய் கொண்டிருக்கிறோமே, ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் தேவன் பயந்து வாழாது படிக்கிறது வேணும். நிச்சயமாக ஒரு நாள் இந்த சல்வேஷன் நம்மளை விட்டு வெளியே ஏறும் என்று கர்த்தரின் வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பார்க்கிறோம். சிங்கனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது சிங்கன் கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். அந்த மனுஷன் என்ன செய்யறாருன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை விட்டு அவர் பாவத்துல விழுகிறதை பார்க்கிறோம். ஒரு பாவத்தில் விழுகிறவில்லை. எப்போதும் போல அடுத்த நாள் காலையில என்ன செய்யறாருன்னா தேவன் தன்னோடு கூட இருக்கிறார் என்று அவர் தவறாக எண்ணிக்கொண்டு அவர் பழையபடி போருக்கு செல்ற ஜனங்களோடு கூட சந்திக்க போகும் பொழுது அவர் அந்த இடத்துல வந்து ஜனங்கள் அவருடைய அடித்து அவர் கண்களை பிடுங்கி போடுகிறதை பார்க்க முடியும். அப்பதான் அவர் புரிந்து கொண்டார், தேவன் தன்னை விட்டு விலகி போனதே. இல்லையா? இந்த காலவேளை கூட நம்ம எல்லாருமே உறுதியாக சொல்ல முடியுமா, தேவன் என்னோட கூட நிச்சயமாக இருக்கிறார் என்று? அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காலத்துல நம்ம தவறா நம்ம செயல்பட்டு கர்த்தருடைய ரட்சிப்பை நம்ம எங்கேயோ இழந்திருக்கிறோம் என்று அர்த்தமாகும். காலவேளை கூட மற்ற ஒரு வார்த்தை சொல்லுவது என்னவென்றால், தேவ பயத்தை உங்களுடைய இருதயத்தை நீங்க இந்த காலவேளை நீங்க கொண்டு வந்தீர்களே, ஆனா அந்த ரட்சிப்பை மீண்டுமாக கர்த்தர் மத்தியில கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். வாழ்க்கையை மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். பழைய வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இல்லையா? உங்களுடைய ரத்தம் மீண்டுமாக உங்களுடைய பாவத்தை கழுவி உங்களை மீண்டுமாக பரிசுத்த ஒரு ஜனமாய் ஒரு மாற்றி போடுவார். இந்த கால வேலை கூட 3 காரியத்தை மத்தியில் கொடுத்திருந்தேன். கர்த்தருடைய பயம் நம்மளுக்குள்ளாக வந்துச்சுன்னா வாழ்க்கை எப்படியாக மாறும், என்ன நடந்தது பலன் அப்படின்றது முதல் காரியம் சொல்லியிருந்தேன். நம்மள வந்து தானாகவே நம்மளை கீழ்ப்படுகிற வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு செல்விட்டு. 2வது காரியம் சொல்லியிருந்தேன், அது நம்மளை பரிசுத்தமான ஒரு மனுஷனாக மாற்றிவிடும் என்று. 3வது சொல்லியிருந்தேன், ரட்சிப்புக்குள்ளாக அது வழி நடத்தும் என்று. 4வது காரியம் தேவ பயம் என்ன செய்யணும், நம்மளோட நல்ல சீஷத்துவத்துக்குள்ளாக அது அழைத்து செல்லும். அல்லேலூயா. டிசைபிள்ஷிப் என்று பார்க்கிறோம். ஒரு காரியத்தை சொல்லுவார், என்னவென்றால் டிசைபிள்ஷிப்
டிசைபிள் இருந்து தான் ஒரு வார்த்தை உருவாக்கப்பட்டது. என்ன வார்த்தை என்றால் டிசிப்ளின் என்ற ஒரு வார்த்தை. அப்ப இந்த வார்த்தையில பார்க்கும்போது டிசிப்ளின் ஒரு மனுஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு. ஒழுக்கம் மனுஷனோட வாழ்க்கைய டிசிப்ளின் சரியாக டிசிப்ளினா இருந்தா அந்த மனுஷனோட வாழ்க்கை எல்லாமே சரியாக கரெக்டாக நடக்கும் என்று நம்ம பார்க்க முடியும். இல்லையா? ஒருவேளை ஒரு மனுஷன் வந்து தன்னோட வாழ்க்கையில ஒழுக்கம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில எதுவுமே சரியாக இருக்காது என்று பார்க்க முடியும். பிரியமானவர்களே, வாழ்க்கையை சரியான ஒரு திசையை நோக்கி போயிருக்க வாழ்க்கையில ஒரு முன்னோக்கம் இருக்காது. வாழ்க்கையை எப்போதே ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கைய வாழ்கிறதா காணப்படும். ஒருவேளை ஒரு மனுஷனுக்கு டிசிப்ளின் இல்லைன்னா வித்தியாசம்னா சில உதாரணங்கள் கொடுக்க முடியும். இப்படிப்பட்ட ஜனங்களாக இருப்பாங்க. அவர் சபைக்கு எப்போதும் லேட்டாக வரக்கூடிய இருப்பார்கள். எப்போதுமே சரியா ட்ரெஸ் பண்ணாம பரிசுத்தமான உடைகள் முடியாம அவர்கள் தவறான முறைகள் அணியக்கூடிய நபராக காணப்படுவார்கள். அவர்கள் லேசியாக இருப்பார்கள், சோம்பேறியாக தனமாக அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஜெபத்தில் உண்மை இருக்காது, தன்னுடைய வேத வாசிக்கல உண்மை இருக்காது, ஆராதனையில உண்மை இருக்காது, தன்னுடைய வாழ்க்கையில உண்மை இருக்காது. எல்லாவற்றிலும் அவர்கள் பொய்யான ஒரு காரியமாக காணப்படும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஒழுக்கம் இல்லை என்றால், இல்லையா, ஒரு மனுஷன் ஒழுங்காக ஒரு வாழ்க்கை வாழ்கிறான் என்றால், டிசிப்ளினா வாழ்கிறான் என்றால், தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுமே சரியாக இருக்கணும் என்று முதலாவதாக விருப்பப்படுவான். ஒழுங்கக்கூடிய அந்த அறையான சுத்தமாக இருக்கணுமே, வாழ்கிற வீடு சுத்தமாக இருக்கணுமே, வாழ்க்கை சுத்தமாக இருக்கணுமே, என் பேச்சு சுத்தமாக இருக்கணுமே, என்னுடைய வேலை சுத்தமாக இருக்கணுமே என்று எல்லாவற்றையும் அவன் சுத்தத்தை பார்ப்பான். எல்லாவற்றுமே சரியாக இருக்கணுமே என்று அவன் பார்த்துக்கொள்வான். அந்த காலையில கூட தேவ பயம் உங்களுக்குள்ளாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்க டிசிப்ளினான ஒரு நபராக நீங்க இருக்க முடியும். வாழ்க்கையில ஒரு டிசைபிள்ஷிப், ஒரு சிஷ்யத்துவம் உள்ளாக நீங்க வழிநடத்தப்படுவீர்கள் என்று பார்க்க முடியும். இல்லையா? செய்கிற ஊழியம் இப்படிப்பட்ட ஊழியமாக காணப்படுகிறது. நீங்க மனிதருக்காக செய்து கொண்டிருக்கிறீர்களா, இல்லை தேவனுக்காக செய்கிறீர்களா என்று பார்க்க முடியும். அந்த ஊழியத்துல ஒரு வளர்ச்சி இருக்கிறதா, ஊழியம் சரியாக போய் கொண்டிருக்கிறதா, இது எல்லாமே ஒழுக்கத்துக்களாக வர முடியும் என்றால் கர்த்தருடைய பயம் உங்களுக்காக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த ஊழியத்தை நீங்க சரியாக கர்த்தர் பார்க்கிறார் என்று செய்வீர்கள். ஒரு மனுஷனுக்கு நீங்க செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு செய்கிற ஒரு நபராக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த காலங்களில் கூட நான்காவது ஒரு காரியம் என்னவென்றால் டிசைபிள்ஷிப். டிசிப்ளின் வாழ்க்கையில வரும். ஒருவேளை தேவ பயம் ஜெபிக்கும் பொழுது கண்களை மூடி கர்த்தரை பார்க்கணும் என்று ஒரு பயம் வரும். ஜெபிக்கும் பொழுது அங்கு மிகவும் பார்க்காதபடிக்கும், வேறு வாசிக்கும் பொழுது அங்கு மிகவும் பார்க்காதபடிக்கு, கர்த்தருடைய செய்தி கேட்கும் பொழுது அங்கும் போகாதபடிக்கு, மனிதர்கள் முகத்தை பார்க்காதபடிக்கு ஒரு ஒழுக்கமானது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வர ஆரம்பிக்கிறது. இல்லையா? இந்த காரியங்களில் நான்கு காரியங்கள் மத்தியில நான் சொல்லியிருந்தேன். தேவ பயம் வாழ்க்கையில எதுக்கு முக்கியமாக காணப்படுகிறது? எதுக்கு பழைய ஏற்பாட்டில் அநேக ஜனங்கள் தேவ பயத்தோடு கூட வாழ்ந்து வந்தார்கள்? எப்படி பழைய ஏற்பாடு ஜனங்கள் அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்கள்? எப்படி அவர்கள் ஒழுக்கமாக வாழ்ந்து வந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் தேவ பயத்தை கடைபிடித்து வந்தார்கள் என்று பார்க்க முடியும். எதுக்காக தேவன் அநேகரை தெரிந்து கொண்டார்? எதுக்கு கர்த்தர் எல்லோருக்கும் அபிஷேகத்தை அளித்தார் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனுக்கு பயந்து வாழ்ந்து வந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த காலங்களில கூட தேவ பயம் நம்மளுக்கு மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. இன்னைக்கு தேவ பயம் நம்மளுக்குள்ள இல்லாதனால்தான் இந்த கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நம்ம வாழ்ந்து வருகிறோம். நம்மளுக்கு விருப்பமானதை நம்ம செய்து வருகிறோம். கர்த்தர் சொல்ற வார்த்தை நம்ம கீழ்ப்படியாமல், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல், யாருக்குமே கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை, ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை, யாருக்கும் பிரோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வருகிறோம். ஒருவேளை கர்த்தருடைய பயத்தை நம்மளுக்குள்ள நம்ம கொண்டு வந்தோமே ஆனால் இந்த காலை வேளையில கூட தேவன் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய வேண்டியவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. காலை வேளையில ஒரு கேள்வியை நான் இருக்கணும்னு நானே விருப்பப்படுகிறேன். தேவ பயத்தை நீங்க வைத்திருக்கிறீர்களா? தேவனுக்கு நீங்க உறுதியாக வைத்திருக்கிறீர்களா? இல்ல நம்ம போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக காணப்படுகிறது. வசனத்தை பார்க்கும் பொழுது பயந்து அவருடைய வழியில நீங்க நடக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, அவருடைய நியாய தீர்ப்பின் நாள்ல வருகிற வேளையில நீங்க கர்த்தரை சந்திக்கும் பொழுது கர்த்தர் மெய்யாக நீங்க அறிந்து கொள்வார். அவருக்காக செய்ததை, அவருடைய தேவ பயத்தை அவர்களுக்குள்ளாக அவர் பார்க்கும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய நித்திய வாழ்வுக்குள்ளாக அழைத்து செல்லக்கூடிய தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக காணப்பட வேண்டும். தேவனுடைய வருகை மிகவும் சமீபமாக காணப்படுகிறது. அநேக வருடங்களாக எல்லாரும் இருக்காங்க, கர்த்தர் வரப்போகிறார், கர்த்தர் வரப்போகிறார். ஆனாலும் தேவன் ஒரு நாள் நிச்சயமாக வரப்போகிறார். பிரியமானவர்களே, அந்த நாள்ல அவரை சந்திக்கிறதுக்கு நம்ம நிச்சயமாக தயாராக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா.
இந்த நாளை கூட தேவ பயத்தை கொடுத்து மத்தியில் நான் சில காரியங்கள் சொல்லியிருந்தேன். தேவ பயம் உங்களுக்குள்ளாக வரும் பொழுது வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் என்று பார்த்தோம். இதனால கூட கண்களை மூடி தேவனுக்கு பார்ப்போம். கர்த்தருடைய பயம் உங்களுக்குள்ளாக வாழணும். இதனால நம்ம வந்து தேவ பயம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருந்தோம். இதனால நாள்ல கூட நம்ம கண்களை மூடி கொஞ்ச நேரம் கருத்து நம்ம கேட்போம். கர்த்தாவே, உங்க மேல இருக்கிற பயம், எனக்கு தேவ பயம் வேணும், உங்களுக்கு கீழ்படிக்கணும், நீங்க சொல்கிறபடி நான் வந்து வார்த்தையை நான் கட்டுப்படணும், நீங்க காட்டுகிற காரியத்தை நான் செய்யணும், உங்களுக்கு உண்மையாக ஊழியம் செய்யணும் என்று கொஞ்சம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணணும். சோதனை கர்த்தாவே, நான் நன்றி கொடுத்துட மாட்டேன். இந்த நாள் கூட கர்த்தா இருப்பா, இந்த வார்த்தை நீங்க கொடுத்ததுக்காக நன்றி செலுத்திடும். இந்த நாள்ல நீங்க நிச்சயமாக எங்க மத்தியிலே பேசியிருக்க விசுவாசம் கர்த்தாவே, இந்த வார்த்தை ஒரு சாதாரண மனுஷனோட வார்த்தையாக படிக்கி தேவனுடைய வார்த்தையாக இருக்கிற எங்க வார்த்தையாக மாற்றத்தை ஒன்று பண்ணட்டும். தேவ பயத்தை எங்க இருக்கு கொண்டு வாங்க. பயந்து வாழ உயிர்த்தேங்க கர்த்தாவே, என்னோட தானம் என்று வாழாப்படுத்தி எங்களுக்கு பிரோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, எங்களுக்கு பிரோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தகவல் வாழப்படுத்தி கர்த்தாவே, உமக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை வாழ ஊழியம் செய்கிற மனுஷனாய் வாழ்க்கை மாற்றம் கேட்டுக்கொள்கிறோம். கீழ்படிக்கிற ஒரு மகனாய் தகவலைப்பா, உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மகனாய் வாழ்படியாக கர்த்தாவே, நீங்க இதனால கூட கர்த்தாவை மாற்றி அமைக்க ஆண்டவரே, உங்களுடைய கரங்களை உண்மையாக ஜெபிக்கிறோம். இதனால கூட தகவலைப்பா, எங்களோட நீங்க பேசுறதுக்காக நன்றி செலுத்துறோம். பிரச்சனைனால நீங்க முடிக்கிறதுக்காக நன்றி செலுத்துக்காக அப்படி மேலே ஆடுறப்பா, எங்களுக்கு ஒவ்வொரு பாதுகாத்து கொண்டு நாமக்கு வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம் கரங்களை உயர்த்தி என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே